Allahu 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 Allah Allahu 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 Allah. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah hamdan katsiran wa subhanallahi bukratan wa asila wassalatu wassalamu ala ashrafi khalqillahi bashiran wa nadhira wa da'iyan ila Allahi bi'idnihi wa sirajan munira. Sallallahu ala sayyidina wa nabiyyina maulana Muhammadin tasliman kathiran kathira. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil Azim, Bismillahir Rahmanir Rahim. وَإِنْ يُصِبْهُمْ حَسَنَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِنْدِ اللَّهِ وَإِنْ تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِنْدِكَ قُلْ كُلٌّ مِنْ عِنْدِ اللَّهِ. صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا عدو ولا طيرة ولا هام ولا سفر. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய அன்பும் அருளும் நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்கான முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்ட மூமின்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மூட நம்பிக்கை அது ஆபத்தானது. மூமின்களுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் மூட நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு செய்வதை மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அல்லாஹ் குர்ஆனிலே அது விஷயத்தில் உங்களுக்கு தனி கவனம் இருக்க வேண்டும் என்று ரப்பு சொல்லி தருகிறார். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னார், وَيَصِبُهُمْ حَسَنَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِنْدِ اللَّهِ. அவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நல்லது நடந்தால் அது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து வந்தது என்று அவர்கள் சொல்கிறார்கள். وَإِنْ تُصِبْهُمْ سَيِّئَةٌ يَقُولُوا هَذِهِ مِنْ عِنْدِكَ. அவர்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டால், நோய் நொடியால் சோதிக்கப்பட்டால் அது உங்களால் ஏற்பட்டது என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல் குல்லு மின் இன்டில்லாஹ். இப்படி பேசக்கூடிய மனிதர்களுக்கு நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல்லு மின் இன்டில்லாஹ், அனைத்தும் அல்லாஹ்வினுடைய புறத்திலிருந்தே வந்தது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நபிக்கு சொன்னதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே,
மனித வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடைபெறுகிறது என்பதை குர்ஆன் எல்லா காலத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை இருந்து எல்லா காரியத்திலும் எல்லா காலத்திலும் அது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று ரப்பு நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த காரணங்களை கொண்டுதான் இது நடந்தது என்று ஒருபோதும் நீங்கள் பேசாதீர்கள் என்கிறான் ரப்பு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்பிக்கையாகவும் உங்களுடைய நம்பிக்கையாகவும் அல்லாஹ்வின் பக்கமே இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ஒருவேளை நமக்கு நடக்கக்கூடிய சோதனைகளின் போது என்ன காரணத்தினால் தான் இந்த சோதனைகள் வந்தது என்று நீங்கள் பேசினால் உங்களுடைய ஈமானை இழப்பீர்கள். இல்லாத பயங்களால் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் சந்திப்பீர்கள். அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாக்கப்படுவீர்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தரும். எனவே வாழ்க்கையில் நடந்து போகிற காரியம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹ்வினுடைய நாட்டப்படியே நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுத் தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார். வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் உங்களுடைய நம்பிக்கைக்கு மாற்றம் இல்லாமல் செய்யுங்கள் என்று இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். வாழ்க்கையில் எல்லாம் வரும், சோதனைகள் வரும், சந்தோஷங்கள் வரும், நோய்கள் வரும், மரணங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், செல்வ செழிப்பு வரும், அதே போல் வறட்சி வரும். இப்படி எல்லாம் வரும். அது வரும் பொழுது எது வந்தாலும் இதனால் தான் இது நடந்தது என்று காரணங்களை உருவாக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத் தருகிறார். உங்களுடைய நம்பிக்கை எல்லா காலத்திலும் எல்லா காரியத்திலும் அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லா காலத்திலும் எல்லா காரியத்திலும் உங்களுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற அந்த வாழ்க்கையை சஹாபிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார். ஒரு அழகான செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். இங்கே ஞாபகப்படுத்துவேன். நமது உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த ஒரு சோதனை. அல்லாஹ்வினுடைய உத்தரவின் பேரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுகிறார். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறார். போகக்கூடிய வழியிலே குகையிலே தங்கினார்கள். குகையிலே தங்கியிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர்களுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் குகைக்கு வந்து விட்டார். நபிக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டார். எந்த அளவுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டார்கள் என்றால் குகைக்கு வெளியே நின்று அவர்கள் பேசக்கூடிய பேச்சு குகைக்குள் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் கேட்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாங்க. இந்த நேரத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நம்பிக்கை மாறுது. பல்வேறு விதமான எண்ணங்கள் சிந்தனையில தோன்றுகிறது. நபியை கொலை செய்து விடுவார்களோ என்ற பயம் வருது. இந்த தீனை உலகத்தில் இல்லாமல் அழித்து விடுவார்களோ என்ற பயம் வருது. நாம மக்காவிலிருந்து கிளம்பி வேற எங்கேயாவது தங்கி இருக்கலாமோ என்ற அந்த சிந்தனை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு வருது. இப்படி பல்வேறு எண்ணங்களும் பல்வேறு நம்பிக்கைகளும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய சிந்தனையில
மாறிக்கிட்டே இருக்கு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இங்கே ஒரு செய்தியை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்துவேன். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த எண்ணத்தையும் அந்த நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறாங்க. இவங்க பக்கத்துல எதிரிகளை பார்த்து பல்வேறு சிந்தனை, பல்வேறு பயம் மனசுல. இந்த நிலையை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புகிறார். கேட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, மா தன்னக பில்லாஹி யா அபூபக்கர், அபூபக்கர் அவர்களே, அல்லாஹ் பத்தி நீங்க என்ன எண்ணிக்கிட்டீங்க, அல்லாஹ் பத்தி என்ன எண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு விடல. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஹஸன் இன்னல்லாஹ் மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை மாறும் பொழுது, வேறு வேறு காரணங்களால் நம்பிக்கையும் எண்ணங்களும் மாறும் பொழுது அபூபக்கருடைய அந்த நம்பிக்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் நம்பிக்கையை திருப்பினால் விளைவு என்ன ஏற்பட்டது தெரியுமா? யாருமே உதவி செய்ய இயலாத அந்த இடத்தில், இக்கட்டான அந்த நேரத்தில் பாதுகாக்கக்கூடிய ரப்பு இருக்கிறான் என்ற அந்த வலுவான அழுத்தமான அந்த வார்த்தை, அந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அல்லாஹ் உதவி செய்தான், அல்லாஹ் அவர்களை புகையிலே வைத்து காப்பாற்றினான் என்பதையும் தாண்டி அந்த வாசகத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கினான். லா தஹஸன் இன்னல்லாஹ். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு விஷயத்தை உங்களுடைய நினைவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருகிறார்கள். எந்த காலத்திலும் எந்த காரியத்திலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுதோ அல்லது ஒரு சந்தோஷம் நடக்கும் பொழுதோ மனிதர்களுடைய கரங்களில் ஒன்றும் இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை காக்கவும் உங்களை அழிக்கவும் எதுவாக இருக்கட்டும், அது ரப்பினுடைய புறத்தில் இருந்து பெற வேண்டும் என்ற அந்த நல்ல நம்பிக்கையை உங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள் என்கிறார்கள். இந்த சமுதாயத்திற்கு கற்றுக்கொள்கிறார்கள். இந்த நம்பிக்கை எல்லா காலத்திலும் எல்லா காரியத்திலும் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய மூட நம்பிக்கை அது ரொம்ப சாதாரணமா நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். மூட நம்பிக்கை என்பது அது சாதாரணமான ஒண்ணு அல்ல. மூட நம்பிக்கை என்பது சாதாரணமான ஒண்ணு அல்ல. அது தனி மனித வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை அது சீரழித்து விடும். நம்மளுடைய வாழ்க்கையில் காரியங்களில் இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கை மனித வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, சமூக வாழ்க்கையை சீரழித்துவிடும். தவறான முடிவுக்கு மனிதர்களை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பது மாத்திரமல்ல, நாம கொண்டிருக்கக்கூடிய ஈமான பாழாக்கி அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை இழக்க செய்யும். அவ்வளவு மோசமானது நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்களில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சில மூட நம்பிக்கை சில மனிதர்களுடைய சூழலையே மாற்றியது, நிலையை மாற்றியது. சில மூட நம்பிக்கை குடும்ப சூழலையே அது பாழாக்கி விடுகிறது. அதை குறித்து அல்லாஹ் சொல்ல வரும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் சொன்னான், இன்ன ஷைத்தான யஹ்பிபு அவுலியாஹு ஃபலா தகாஃபூஹு வகாஃபூனி. ஷைத்தான் இருக்கிறானே உங்களுடைய வாழ்க்கையில் மூட நம்பிக்கையை கொண்டு பயன்படுத்தாட்டும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை வரும் பொழுது இதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உங்களுக்கு வரக்கூடாத குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, இவங்க வந்ததுனாலதான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், சொல்லிட்டு ஃபலா தகாஃபூஹும், இந்த மூட நம்பிக்கையை கொண்டு பயமுறுத்தாட்டக்கூடிய அந்த பயத்தை நீங்கள் அங்கிருந்து பயப்படாதீங்க. வகாஃபூனி, எல்லா காரியத்திலும் என்னை அஞ்சி வாழுங்கள் என்று ரப்பு கற்றுத் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னைக்கு நிறைய பேர் பேசுறான், மௌத் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், உடம்பு முடியாம போச்சு,
எங்க உறவுக்காரங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வந்துட்டு போனதுல இருந்து குடும்பத்துல ஒரே பிரச்சனை. அதே போல வீட்டுல சொன்னாங்க அங்க போவாதீங்க, மீறி போனேன், ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன். இப்படி நீங்க ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை காரணங்களை உருவாக்கி நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் ஷைத்தானுடைய அந்த மூட நம்பிக்கையை கொண்டு பயமுறுத்தாடக்கூடிய அந்த பயத்துக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள். அப்படி பயந்தீங்க அப்படின்னா உங்களையும் அந்த மூட நம்பிக்கை அழிச்சிரும், உங்க குடும்பத்தையும் சீரழிச்சு என்று ரப்பு நமக்கு சொல்லித்தரு. எனவே பிரச்சனைகள் வரும் பொழுது உங்களுடைய கவனம் இதனால் ஆயிருக்குமோ என்று உங்களுடைய கவனம் போகக்கூடாது என்று ரப்பு சொல்லித்தரு. அல்லாஹ் நாடு எது நடந்தது என்பதை தவிர நம்மளுடைய கவனம் வேற எதுலையும் போகக்கூடாது. இதனால நடந்துச்சு, அங்க போன நாளை இப்படி ஆயிடுச்சு, இங்க வந்ததுனால இப்படி ஆயிடுச்சு, இப்படிங்கிற அந்த பேச்சு இருக்க அப்படி பேசாதீர்கள் என்கிறார். நன்மை தீமை எல்லாமே அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும் என்று ரப்பு சொல்லித்தரு. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதே போல நாம நினைக்கிற மாதிரி மூட நம்பிக்கை சாதாரணமான ஒன்று அல்ல. நம்மளுடைய ஈமானை பாலாக்கும். நாம அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஈமானை அந்த நமக்கு நம்மளுடைய காரியங்களில் நடக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை பாலாக்கும். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நல்லதா இருந்தாரு, வீட்டிலேயே முடங்கி போயிட்டாரு, தொழில ஓகோன்னு வாழ்ந்தாரு, நொடிஞ்சு போயிட்டாரு, குடும்பம் ஒன்னாதான் இருந்துச்சு, தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டு அவங்க அதை செஞ்சிருப்பாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, அதனால நான் முடங்கி போயிட்டேன், என்னுடைய உறவுக்காரங்க அதை செஞ்சாங்க, என்னுடைய தொழில் முடங்கி போயிடுச்சு, குடும்பம் நல்லதா இருந்துச்சு, இவங்க தான் இப்படி சொன்னாங்க, அதனால எல்லாம் தனித்தனியா போயிடுச்சு, அப்படி நீங்கள் பேசுவீர்கள் என்றால் உங்களுடைய ஈமானை இழப்பீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லித் தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதை குறித்து அல்லாஹ் சொல்ல வரும்போது ஒரு இடத்தில் சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்தினால் அவனை தவிர அந்த சோதனையை நீக்குவதற்கு இந்த பூமியில யாரும் இல்லை. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு நல்லதை நாடினால் அவனுடைய அருளை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாராலும் முடியாது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே அப்படி பேசுவதை அல்லாஹ் உண்மையாக கண்டிக்கிறார். இப்படி பேசாதீர்கள் என்கிறார். இதனால் ஆயிடுச்சு, அதனால் ஆயிடுச்சு, இப்படி என்னுடைய வாழ்க்கை முடங்கி போயிட்டு அப்படின்னு யாரை குறித்தும் நீங்கள் பேசாதீர்கள், அது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை என்கிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களால் நீங்கள் முடங்கி போய்விட்டீர்கள் என்றால் அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்று அல்லாஹ் கேட்க. அவங்கதான் அதை அப்படி செஞ்சிட்டாங்க, என்னுடைய தொழில் நொடிஞ்சு போச்சுன்னு சொன்னா அவர்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா என்று ரப்பு கேட்க. எனவே உங்களுடைய நம்பிக்கையை, ஈமானை ஒருபோது நீங்கள் இழந்து விடாது. என்ன நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை தீமை எல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர், ஒரு ஈமான் கொண்டவர் இப்படி பேசுவது அது சரியல்ல என்கிறார். ஒரு ஈமான் கொண்டவர் அடுத்தவரை சாடி எதனால் இப்படி ஆகிவிட்டது என்று காரணங்களை உருவாக்கி பேசுவது அது ஈமானுக்கு மாற்றமானது, உங்களுடைய ஈமானை இழக்க செய்துவிடும் என்று ரப்பு சொல்லி தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி ஒரு காலமும் உங்களுடைய நம்பிக்கையை இழக்காதீர்கள் என்று ரப்பு சொல்லித் தருகிறார். ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய பயானை நிறைவு செய்வேன். அப்படி ஒரு நம்பிக்கை சஹாபாக்களுடைய காலத்தில் வந்த போது சஹாபிகள் அந்த நம்பிக்கையை மக்களை விட்டு அகற்றினார். அந்த நம்பிக்கை சரியான நம்பிக்கை அல்ல என்று சஹாபிகள் மக்களுக்கு சொன்னதாக வரலாறு சொல்லித் தருகிறார். செய்தனா அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சி காலம், ரோமாபுரி நாட்டுக்கு ஒரு படையை அனுப்பி வச்சாங்க. ரோமர்களை எதிர்த்து ஒரு சஹாபி படையை உமர் ரலியல்லாஹு தஆலா அனுப்பி வச்சாங்க. மிகப்பெரிய வலுவான படை ரோமாபுரி படை. அதை எதிர்த்து சஹாபிகளுடைய படை இங்கிருந்து புறப்படுது, மதீனாவில இருந்து.
அதனுடைய தளபதியாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நியமிச்சு ரோமானியர்களை எதிர்த்து போராடுங்கன்னு அனுப்பி வச்சாங்க. சஹாபிகளுடைய பட, காலித் இப்னு வலீதுடைய தலைமையில் இருந்த அந்த சஹாபிகளுடைய பட ரோமானியர்களை எதிர்த்து போராடுவதற்காக போர்க்களத்தில் இறங்கி நிற்கும் பொழுது, களம் இறங்கி நிற்கும் பொழுது அங்க எதிரிகளாக இருந்த ரோமானியர்கள் நடுங்கி போயிட்டாங்க. இஸ்லாமிய படையினுடைய தளபதியாக வந்த காலித் இப்னு வலீதை பார்த்து நடுங்கிட்டாங்க. பெரிய பெரிய வீரர்கள், சினம் கொண்ட யானை என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய வீரர்கள் தான் காலித் இப்னு வலீதுடைய தலைமையை பார்த்து நடுங்கி போய் நிற்கிறான். போர் ஆரம்பம் ஆயிடுச்சு. போர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எதிரிகளுடைய படையில பல பேர் கொல்லப்படுறார். இந்த நேரத்தில் இஸ்லாத்தினுடைய படைகளில் இருந்த சில சஹாபாக்கள் இப்படி பேசினாங்க, காலித் தான் வந்திருக்கிறாரு, படை தோக்குமா? காலித் இப்னு வலீதுல தலைமை தாங்கி இருக்கிறார், அவருக்கு இறங்கி களம் கண்டால் அந்த படை வெற்றி பெறாமல் அது திரும்பாது என்று சஹாபிகள் பேசினார். இந்த செய்தி செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஜனாதிபதியாக இருந்த அவர்களுடைய காதுக்கு வந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா இந்த நம்பிக்கையை மாற்றணும்னு முடிவெடுத்தார். இஸ்லாத்தினுடைய வரலாறு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை போர் செஞ்சு எல்லா படையிலும் அல்லாஹ்வினுடைய உதவியை நம்பிதான் வெற்றி பெற்றமை தவிர படையை நம்பி அல்ல, தலைவரின் தளபதியை நம்பி அல்ல என்ற அந்த நம்பிக்கையை அளிக்க வேண்டும் என்பதற்காக செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு கடிதம் எழுதினார். ஒரு கடிதம் எழுதி அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட அந்த கடிதத்தை கொடுத்து சொன்னாங்க, ரோமாபுரியில படை போர் நடந்துகிட்டு இருக்கு, அங்குள்ள அந்த தளபதிகள்கிட்ட காலித் இப்னு வலீதுல கொண்டு போய் இந்த கடிதத்தை கொடுங்க, நீங்க தளபதியாக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அபூ உபைதா அனுப்பி வைக்கிறார். போர் உக்கிரமா நடந்துகிட்டு இருக்கு. அபூ உபைதா வருகிறார். வந்து தளபதியை பார்த்து சையதுனா காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இந்த கடிதத்தை கொடுக்கிறார். போர் செஞ்சு கொண்டே காலித் இப்னு வலீத் கடிதத்தை படிக்கிறார். உங்களை தளபதியிலிருந்து பதவி நீக்கம் பண்ணுகிறேன், அபூ உபைதாவை தளபதியா நியமிக்கிறேன் என்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு. காலித் இப்னு வலீதுக்கு ஒண்ணுமே புரியல. போர் உக்கிரமா நடந்துட்டு இருக்கு, என்ன செய்யணும்னு தெரியல. தன்னுடைய தலையில் இருந்த அந்த கிரீடத்தை கழட்டி அபூ உபைதாவுடைய தலையில வச்சுட்டு படையை விட்டு வெளியாயிட்டான். அங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணல காலித் ரலியல்லாஹு தஆலா. என்ன காரணத்தினால என்ன தளபதியிலிருந்து நீக்கிறார்கள் என்று அந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. கடிதத்தை படிச்சாங்க, தன்னுடைய தலையில உள்ள கிரீடத்தை கழட்டி அபூ உபைதாவுடைய தலையில வச்சுட்டாங்க. போர் நடக்குது. அல்லாஹ் தஆலா அந்த போர்ல வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, அபூ உபைதாவுடைய தலைமையில் நடந்த அந்த ரோமாபுரி போர்ல இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைச்சி கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்கிறதுக்காண்டி வந்த போது உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், மக்களுடைய மனதில் உள்ள அந்த எண்ணத்தை, அந்த நம்பிக்கையை நான் மாற்றுவதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேனே தவிர காலித் இப்னு வலீத் மேல எனக்கு தனிப்பட்ட எந்த கோபமும் கிடையாது. ஒருபோதும் நம்மளுடைய நம்பிக்கை அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர மற்ற காரியங்களின் பக்கம் திரும்புவது இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அந்த நம்பிக்கையை மாற்றுறதுக்காகதான் நான் இவ்வாறு நடந்து கொண்டேன் என்று படை சூழ இருக்க காரணத்தை சொன்னதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லி தருகிறார். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்கள், எனவே நம்மளுடைய நம்பிக்கை பூரா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டது அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுகிறது என்ற அந்த நம்பிக்கை எல்லா காலத்திலும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரசூலும் நமக்கு கற்றுத் தருகிறார். எப்பொழுதெல்லாம் அந்த நம்பிக்கையை நாம் இழந்து நிற்போமோ நம்மளுடைய ஈமானை இழக்குவோம். தவறான பல முடிவுகளுக்கு நம்மளை அந்த மூட நம்பிக்கை கொண்டு செல்கிறது என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருகிறார். மனித வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பொது காரியங்களில் அந்த மூட நம்பிக்கை பல்வேறு சீரழிவுகளை ஏற்படுத்தி தருகிறது என்று மார்க்கம் நமக்கு சொல்லித்தரு. எனவே நம்மளுடைய எந்த காரியத்தை நாம் செய்தாலும் அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த நம்பிக்கை மாறாமல்,
அல்லாஹ்வின் பக்கம் நம்மளுடைய நம்பிக்கை திரும்ப வேண்டுமே தவிர மற்ற காரணங்களை தேடியோ காரியங்களை தேடியோ மற்றவர்கள் மீது பழி போடுவதோ ஒருபோதும் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கை வாழக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் ரப்போடு தொடர்பு கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. எல்லா விதமான மூட நம்பிக்கையை விட்டும் அல்லாஹ் எல்லா காரியத்திலும் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவர்களுடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.